நோ அதர் சாய்ஸ். உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். டேய், என்னடா இவ்வளோ புக்ஸ் எடுத்துட்டு போற ஸ்கூலுக்கு? இன்னைக்கு சாட்டர்டே ஹாஃப் டே தானடா. ஏன்டா இவ்வளோ புக்ஸ் எடுத்துட்டு போற? எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு போடா. அம்மா தேவையான புக்ஸ் தாம்மா இது. சரி சரி பார்த்துக்கோ. ஏங்க எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா? ஏங்க எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களான்னு செக் பண்ணுங்க பேக்ல. அப்புறம் சார்ஜர் எல்லாத்தையும் ஃபோன் பண்றப்போ. அப்புறம் ஈவினிங் வர லேட் ஆகும். மண்டே இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டா என்னால் வர முடியும். சரிங்க, ஏதாவது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. ஏங்க ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேங்க, மறந்துட்டேங்க. நம்ம சர்ச்சில் மிஷினரி ஊழியத்துக்காக 2000 rupees கொடுக்கலாமாங்க? கொடுத்துடலாமா? ஆனால் மாதம் கடைசியாக இருக்கே, நான் எங்கே போகிறது? வீட்டு செலவுக்குன்னு கொடுத்த காசில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேங்க. ரெண்டையும் சேர்த்து கொடுத்துடலாமாங்க? சரிம்மா சரிம்மா, கொடுத்துட்றேன். சண்டே போகும்போது கொடுத்துடலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டேய், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாடா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. வா போகலாம். இந்தாங்க. என்னம்மா இன்னைக்கு ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸா? அந்த மட்டன் வரவள் கேட்டேனே, பண்ணலையா? ஆமாம், வத்தலுக்கே வழி இல்லை, இதில் வர கேட்குதா? அதான் மாதம் ஆரம்பிக்கும் போதே வீட்டு செலவுக்குன்னு காசு தரேன்ல, அதுக்குள்ளேயும் நான் காலி பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் ஒரு வேலையும் கறி மீன் கேட்குறீங்க. அப்போ எப்படி கையில் காசு இருக்கும்? ஒன்று வாயை கட்டணும், இல்லை வயிற்ற கட்டணும். ரெண்டுமே கட்ட மாட்டுறீங்க. இதில் என்ன மட்டும் குறை சொல்வீங்க? சரி விடுமா, மாதம் பிறந்ததுக்கப்புறம் நல்லா வெயிட்டாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றது இருக்கட்டும், நாளைக்கு மிஷினரி காணிக்க தரணும்ல, அதை ரெடி பண்ணிங்களா இல்லையா? மாத கடைசியில் வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? சரி விடு, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அடுத்த மாதமா? நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துருவாரு. அவர் கொடுத்து நாம் தரலன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். எத்தனை தடவை சொல்கிறது இந்த மாதிரி அத்தம் கூட கம்பேர் பண்ணாதன்ட்டு? சே, உன்னை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரும்போது காசோட வாங்க. யார்கிட்ட கேட்குறது? மேனேஜர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். குட் மார்னிங் அலெக்ஸ். அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ். பிரின்ஸ், குட் மார்னிங் பிரின்ஸ். எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏதோ வந்த மாதிரி உட்காந்துருக்க. இல்லைப்பா, காலையில் கிளம்பும் போது வீட்டில் ஒய்ஃபு அது இல்லை இது இல்லைன்ட்டு காலையிலே பாட்டுக்கு பாட்டு. எங்கே இந்த மாதம் கடைசியானா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் 20ஆம் தேதிக்கு மேலே கையில் காசே இருக்க மாட்டேங்குது. எங்கேயாவது யார்கிட்டயா கடன் வாங்க வேண்டியதாக தான் இருக்கு. அதான் வந்த உடனே மேனேஜர்கிட்ட போய்ட்டு அட்வான்ஸ் கேட்கலான்ட்டு போனேன். அவர் என்னடானா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டாரு. ஏன்டா போய் கேட்டேன்னு ஆயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவர் எந்த மூட்ல இருக்காரு பார்த்து பொறுமையா பேசியிருக்கலாமே. மணி, எனக்கு டீ வேணாம், நான் வீட்லயே குடிச்சிட்டு வந்துட்டேன். அலெக்ஸாருக்கு மட்டும் கொஞ்சம் கொடு. பிரின்ஸு அவன் அதுக்கு வரல. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காசை கேட்டு இந்த பக்கம் வராதன்ட்டு. போய் வேலையை பாரு போ. ஏன் அலெக்ஸ் இவ தப்பா யோசிக்கிற? இப்போ கூட பாரு, உனக்கு உண்மையான தேவைன்னா மேனேஜர் கிட்ட போய் கேட்டேன். ஆனால் உன்னை அவர் எப்படி நடத்தினாரு பார்த்தல. உனக்கு தெரியாது பிரின்ஸ், இவனுங்களெல்லாம் இப்படி தான் அதட்டி வைக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா அடிக்கடி வந்து காசு கேட்பானுங்க. இனிமே பாரு, அவன் காசு கேட்டு இந்த பக்கம் வரவே மாட்டான். ஒருவேளை நீ மணிக்கு இறக்க அமைச்சிருந்தா மேனேஜர் உனக்கு இறக்க அமைச்சிருப்பாரு என்னமோ. யாரு, நம்ம மேனேஜரா? பிரின்ஸ், பாலை தயிராக்கலாம், தயிரை பாலாக்க முடியுமா? அப்படிதான் நம்ம மேனேஜர். அவரெல்லாம் மாறவே மாட்டார். வேலையை பாரு. அம்மா ஜான்சி, சக்கரை போதுமான்னு பாருமா. இது போதும்க்கா. ஆண்ட்ரு தான் ரொம்ப நாளாக ஜாமுன் கேட்டுட்டு இருக்கான்.
மிக்ஸ் இருக்கு, ஆனால் சுகர் இல்லைக்கா. இது மாத கடைசியா, மாதம் பிறந்ததும் கொடுத்துட்றேங்க்கா. பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்லம்மா. சரிங்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா, பார்க்க சூப்பராக இருக்கேக்கா. இது அந்த ரா சில்க் தானேக்கா? ஆமாம்மா, ராசில்க்கு எவ்வளோக்கா தான். இது? இது 4500 எங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தாருமா. அப்படியா? இதெல்லாம் எங்க புருஷன் வாங்கி தர போறாரு? அவருக்கு சாப்பிட்றதுக்கே பத்த மாட்டேங்குது. அவர்லாம் எனக்கு எங்க இதெல்லாம் வாங்கி தர போறாரோ? அம்மா ஜான்சி, அப்படிலாம் நம்ம கணவரை கனவீனமாக பேசக்கூடாதுமா, ரொம்ப தப்புமா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருமா, நம்ம கணவரை எப்பவுமே கனப்படுத்தணும்னு சொல்லியிருக்காருல்ல. அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால இனிமேல் உன் கணவரை என்னைக்குமே நீ கனவீனமாக பேசுறத நான் பார்க்கக்கூடாது, சரியா? ஆனா ரொம்ப நல்லா இருக்குக்கா இது. சரிம்மா, நீ வேணா எடுத்துட்டு போம்மா. நீ ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுமா. இல்லை பரவாயில்லக்கா, அதெல்லாம் வேண்டாம், நான் வச்சிடுறேன். சரிங்கக்கா, ஆண்ட்ரூ வந்துடுவான், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஏன் பிரின்ஸ், நீயும் நானும் ஒரே சேலரி தான் வாங்குறோம். எனக்கு ஆனால் மாத கடைசியான 10 போயிடுது. உனக்கு மட்டும் எப்படி பார்த்தது? ஆமாம், மாதம் மாதம் காணிக்க போடுறியா? அது வாரம் வாரம் கண்டிப்பாக காணிக்க போட்டுருவோம்ப்பா. நான் காணிக்கன்றது அது சொல்லலை, தசம பாகம் போடுறியா? அது என்ன இழுக்கிற? நீ என் ஃப்ரெண்டு தானேப்பா, உன்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது? மாதம் மாதம் என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு மீதியானதை காணிக்க போட்டுருவேன். தசம்பாகன்றது கடவுளுக்கு 10ல் 1 பங்கு நம்ம கொடுக்கறது. அதிலே நீ பங்கு போட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட இல்லாமல் அவர் நம்ம கிட்ட கேட்கல. நம்ம அவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சிருக்குன்றது அவர் நம்மளுக்கு வச்சிருக்க டெஸ்ட்டு. அப்படின்ற ஒருவேளை அந்த மாதம் 10 போனால் என்ன பண்ணுறது? செலவுலாம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குப்பா. நீ இப்படி யோசிச்சு பாரு, ஒரு வேளை உனக்கு வேலையே போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ சம்பளத்துக்கு? பா, இந்த மாதிரிலாம் சொல்லாதப்பா, நீ வேற. அப்போ கொடுத்து தான் பாரு அலெக்ஸ். உனக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் பார்த்துப்பாரு. அப்படிங்கிற? சரி, அடுத்த மாதம் என்ன நானும் கொடுத்து பார்க்குறேன். ஹலோ சார். ஓகே சார், சரிங்க சார். சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. என்னையா? டேவிட், என்னடா அங்க நோண்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. பேக் கொடு. என்னடா இது சூப்பரா இருக்கு. ஆமா, இது எப்படி உனக்கு அடிச்சது? காரு? யாரோட காருடா இது? என்ன திருடிட்டு வந்திருக்கியா? இது ராபின்துமா, உங்க மாமா 2 வாங்கி கொடுத்தாங்க. இல்லைம்மா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ ஒரு பையன் கிட்ட திருடி அவனுக்கு ஒன்று வச்சுக்கிட்டா எனக்கு ஒன்று கொடுத்தாவா. மத்தவங்க கார் என்ன திருடிட்டு வந்திருக்கியா நீ? எங்க அந்த கரண்டி? எங்க இனிமேல் நீ திருடுவியா? திருடுவியாடா? அடுத்தவங்க போற திருடுவியாடா? என்னம்மா அவனை போட்டு அடிக்கிற? என்ன காரியம் பண்ணிருக்கான் பாருங்க. ஸ்கூல்ல இருந்து யாரோட காரோட திருடிட்டு வந்திருக்கான் இவன். இதான் நம்ம சொல்லி கொடுத்தோமா அவனுக்கு? சரி விடு, இங்க வா. அப்பா நான் சத்தியமா திருடலப்பா. என் ஃப்ரெண்டு தான்ப்பா அவனுக்கு ஒன்று எடுத்து எனக்கு ஒன்று கொடுத்தான்ப்பா. இங்க பாரு டேவிடு, சரிப்பா. இன்னொருத்தன் பொருள் எடுக்கிறது மட்டும் தப்பு இல்லை. இன்னொருத்தன் திருடின பொருள் நம்ம வச்சிருந்தாலும் அது திருட்டு தான். சரியா? நாளைக்கு போய் அந்த பொருள் எடுத்தவங்க கிட்டே கொடுத்துடணும். நீ இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அப்பா உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நம்மளாம் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். சரியா? இங்க பாருமா, அவன் தெரியாம பண்ணிட்டான். அவனுக்கு அதை அழகா புரிய வச்சா அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாம இருப்பான். சாரிங்க, அவன் ஏதோ பண்ணிட்டான்ற பதட்டத்தில் நான் அவனை போட்டு அடிச்சிட்டேங்க. சரி, இனிமேட்டு அவனை அடிக்காத. ஒரு பையன் எடுத்துட்டு வந்தானா, நான் நைஸா எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று டேவிட் கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியா? சூப்பர்டா. நம்ம அப்பாலாம் எங்கம்மா இதை வாங்கி தர போறாரு? அதுவும் கரெக்டு தான். சரி, டேடி வரட்டும், நம்ம காட்டலாம். சபா, இன்னும் 2 பேரும் ஏதோ சாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாங்க. பாத்தீங்களா நம்ம பையன்கிட்ட புதுசா காருங்க. ஏய், நல்லா இருக்கே. யாரா கிஃப்ட் பண்ணா? இது ஸ்கூல்ல ஒரு பையன் எடுத்துட்டு வந்தானா, நான் நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். டேய், இந்த மாதிரி எடுக்கலாமா? தப்பில்ல.
நீங்கள் கூட தான் ஆஃபீஸ்லேருந்து பென்னு பென்சில் ஸ்கெயிலாம் எடுத்துட்டு வரீங்க, தப்பு இல்லை? சரி போ, போய் படிப்போம். என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? பையன் அப்படி பேசிட்டான்னு நினச்சி கவலையாக இருக்கீங்களா? அது மட்டும் இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு. மாசம் பிறந்து 20 நாள் ஆகுது, இன்னும் நீங்க 2 பேரும் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கவே இல்லை. சார் நான் மண்டே கொடுத்துறேன் சார். மண்டேவா? மண்டே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் ஆளுங்க வராங்க, தெரியும்ல? தெரியும் சார், அதுக்காக தான் சார் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். தெரிஞ்சும் நீங்க இவ்வளவு லெத்தாச்சிக்கா வேலை செய்றீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது. நாளைக்கு 2 பேரும் வரீங்க, எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போறீங்க. நாளைக்கு சண்டே சார், சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கு. நான் வர்றது கஷ்டம். இனி எவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் சார். என்ன பேசுறீங்க நீங்க? என்னவோ டூ சம்திங். ஆனா மண்டே மட்டும் உங்களால எனக்கோ இந்த கம்பெனிக்கோ கெட்ட பேர் வந்துச்சுன்னா உங்க 2 பேர் சஸ்பெண்ட் பண்றத தவிர வேற வழியே இல்லை. நவ் கெட் லாஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். அதாம்மா, எல்லாமே அவசர அவசரமாக பண்ணிட்டு வந்துட்டேன். எது சரியாக பண்ண எது தப்பாக பண்ணன்னு கூட தெரியல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இன்றைக்கு நான் நினைக்கிற அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய மகிமையை மாத்திரம் நம்முடைய கண்கள் கண்டிருக்குமானால் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம அழவே மாட்டோம். நம்ம தேவைகளுக்காக நாம் முறுமுறுக்கவே மாட்டோம். நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கலாங்க, நம்முடைய பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருக்கலாம், அவர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையினாலே நிறைவாக்குவார். அவருடைய மகிமை நீங்கள் காண்பீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கு. இந்த உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய தயவு, கர்த்தருடைய தயவு. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தயவு நம்மை உயர்த்தும். தேவ தயவு நம்மை உயர்த்தும். இந்த தயவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முற்பிதாக்கள் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொண்டார்கள். அவர்கள் கை கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. அவங்களை எட்டாத உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. பிரின்ஸை வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், இவர் தான் நீங்கள் கேட்ட பிரின்ஸ். ஹலோ. ஹாய் சார். அந்த சர்வே ஃபைல் எங்கே இருக்குப்பா? இதுதான் சார். ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். எல்லாமே நல்லா கிளியராக பர்ஃபெக்டாக இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. இந்த இயருக்கான பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டுக்கு உங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நீங்கள் போய் அந்த ஈஃபில் ப்ராஜெக்ட் பண்ண வரையும் அந்த ஃபைலையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அலெக்ஸ், உங்களை ஈஃபில் ப்ராஜெக்ட் ஃபைலோட மேனேஜர் உங்களை கூப்பிட்டாரு. சார். எஸ், கம் இன்.
சார் நீங்கள் கேட்ட ஃபைல். இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட ஈஃபில் ப்ராஜெக்ட் ஃபைல். என்ன அலெக்ஸ், சார். நீங்கள் கொடுத்த இந்த ப்ராஜெக்டில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே மிஸ்மேட்ச் ஆகுது. நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் கொடுத்தீங்களா? என்ன இது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க? ரொம்ப தப்பு அலெக்ஸ். எல்லாமே டாலரன்ஸை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட், என்னையா இது? இருக்கிற எல்லா பேஜுமே தப்பாக இருக்கு. என்ன நீ பார்த்து தான் பண்ணியா இல்லையா? வேஸ்ட். இதில் இருக்க எல்லாமே தப்பாக தான் இருக்கு. ஒன்று கூட சரியில்லை. இந்த பேஜ் கூட தப்பாக தான் இருக்கு. இப்படி இருந்தால் எப்படி? கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் வரும். சரி விடுங்க, அந்த சாந்தா என்டர்பிரைசஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். இதே போல் 1996 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. என்ன ஃபைலை காணோம்? போய் என்னாச்சு பாருங்க. இதை பார்க்குறேன் சார். அலெக்ஸ், அந்த ஃபைல் என்னாச்சு? இதை பார்க்குறேன் சார். அங்க இருக்க பாருங்கம்மா. கவிதா மேடம், நீங்க அங்க தேடி பாருங்களேன். இப்போ போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஃபைலை தேட சொல்லி எப்படிதான் தேடுறீங்க? ஆமாக்கா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே. சார் கிடைச்சிச்சு சார். சார் இந்தாங்க சார் இந்த ஃபைல். வாவ், இந்த ஆர்டர் ஃபைல் கிடைக்காம தான் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கோட் பண்ணி ரொம்ப திணறிட்டு இருந்தோம். கரெக்டான டைம்ல நீங்கள் இந்த ஃபைலை கொண்டு வந்துட்டீங்க. குட் ஜாப் மேன். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான டாப் 10 எமர்ஜிங் கம்பெனிஸ்க்கு உங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். கீப் இட் அப் மேன். அலெக்ஸ் சார், எப்படி சொல்லுங்க சார். உனக்கு அந்த ஃபைல் கிடைச்சது? தெரியல சார், ஆனால் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். சாட்டர்டே கூட நீங்கள் ஆஷா பேசினப்போ ரொம்ப உடஞ்சி போய் தான் சார் இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு போகும்போது கூட நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தான் சார் போனேன். ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் பண்ண சின்ன ப்ரேயருக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல சார். குட் ஜாப் அலெக்ஸ். நீங்கள் சண்டே வரமாட்டேன்னு சொன்னேன்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன். உங்களையும் பிரின்ஸையும் நான் ரொம்ப தப்பாக இட போட்டேன். ஆனால் உங்களால் நம்ம ஆஃபீஸ்க்கு இவ்வளோ நல்ல பேர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. தேங்க்யூ சார். இதெல்லாம் ஆண்டவரோட கிருபை சார். ஆமாம் சார். இந்த வருஷம் ப்ரொமோஷன் கமிட்டியில் உங்கள் 2 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்ப்பா. ஃப்ரம் டுமாரோ உங்கள் 2 பேருக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தானப்பா. பி ரெடி டு சைன் த டாக்குமெண்ட்ஸ். சொன்னேன்ல, நம்ம கடவுள் எப்பயுமே நம்ம கைவிட மாட்டாருன்ட்டு. அவர் வசனத்தை நம்ம எப்பவுமே எடுத்துக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஆண்டவர் எப்பயுமே நம்மளுக்கு நன்மையானதெல்லாம் செய்வார். ஆமாம் பிரின்ஸ், நேற்று சர்ச்சுக்கு வரும்போது கூட ரொம்ப சோகமாக தான் வந்தேன். ரொம்ப குழப்பமாக பயத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்குமோன்னு. ஆனால் நேற்று மெசேஜில் பாஸ்டர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் நான் எப்படியோ வாழ்ந்தேன். நான் என்னென்ன தப்பு பண்ணுன்றத அப்படியே எனக்கே காட்டின மாதிரி இருந்துச்சு. சர்ச்சை முடிஞ்சோடனே அங்கேயே முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு.
இன்னைக்கு காலைல வரும்போது ரொம்ப தைரியத்தோடு வந்தேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பான்ற தைரியத்தோடு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரே நாள் ஆண்டவர் என்னை இவ்வளோ ஆசீர்வதிப்பார்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலெக்ஸ். நீ இவ்வளோ சீக்கிரமா மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அலெக்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம போய் டீ குடிச்சிட்டு கொண்டாடலாம்.